500% டாரிஃபுக்கு ரெடியா இருக்க சொல்ற மாதிரி அமெரிக்க அதிபரோட வார்னிங். அதோட ஜிஎஸ்டி ரிஃபார்முக்கு பிறகு இன்சூரன்ஸ் பிரீமியம் ரெடியூஸ் ஆகும்னு நினைச்சா ராக்கெட் வேகத்தில் ரைஸ் ஆயிட்டு இருக்கு. அதோட நவம்பர் 18ஆம் தேதி இன்னைக்கு நம்ம மார்க்கெட் க்ளோசிங் ரிப்போர்ட் தான் டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜிஎஸ்டி ரிஃபார்முக்கு பிறகு இன்சூரன்ஸ் பிரீமியம் எல்லாம் ரெடியூஸ் ஆயிரும்னு சொல்லி நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அப்படிதான் ஒரு மாசத்துக்கு இருந்துச்சுங்க. இப்போ இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் எல்லாமே அவங்களுடைய பிரீமியத்தை ரைஸ் பண்றாங்க. ஏற்கனவே லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு அரௌண்ட் 18% ஜிஎஸ்டி இருந்துச்சு. அப்படின்னா 10,000 ரூபாய் பிரீமியம் பே பண்ற இடத்துல நம்ம அரௌண்ட் 18% ஜிஎஸ்டி பே பண்ணோம்னா 1,800 ரூபாய் பே பண்ணணும். இப்போ 1,800 ரூபாய் கம்மியா இருக்கும்போது சாதாரண மக்களுக்கு அது பயன்படுற மாதிரி இருந்துச்சு. இப்போ இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் எல்லாமே 10,000 ரூபாய்க்கு இருந்த பிரீமியத்தில் 1,800 ரூபாய் ஜிஎஸ்டி அடிஷனல் ஆட் பண்ணதுக்கு பதில் இப்போ அரௌண்ட் 2,000 ரூபாயிலிருந்து 2,200 ரூபாய் பிரீமியம் ரைஸ் பண்றதா பேச்சு இருக்குங்க. இதுக்கு முக்கியமான காரணமா மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆனதா சொல்றாங்க. இதோட ஐஆர்டியோட ரிவிஷன் ஃபைலிங்கும் ஒரு காரணம். 2020 வருஷத்துக்கு பிறகு கோவிட் காலகட்டத்துக்கு பிறகு கிளைம் நிறைய வரும்போது பிரீமியம் ஒவ்வொரு கம்பெனிகளுமே ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ திரும்பவும் ரைஸ் பண்ண தொடங்கியிருக்காங்க. இந்தியாவில் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் வருஷத்துக்கு 7லிருந்து 11% வரைக்கும் இருக்கதா ரிப்போர்ட் சொல்லுதுங்க. நம்ம ரொம்ப ரிஸ்ட்ரிக்டா பார்த்தோம்னா 9லிருந்து 11% இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இது இப்போதான் சாதாரண மக்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கணும், டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு சொல்லி ஒரு அவேர்னஸோட மார்க்கெட்டில் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ ஏற்றுறது உண்மையிலே சாதாரணப்பட்ட மக்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் சீப்பாக கிடைக்குதுங்கிறதுக்காக தான் அவங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் அடாப்ட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸை அடாப்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் திரும்பவும் ரைஸ் ஆகுறது ஒரு முட்டுக்கட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் சாதாரண மக்களுக்கு இந்த ரெண்டு இன்சூரன்ஸுமே அத்தியாவசியங்கிறத மறந்துடாதீங்க. என்னதான் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இந்த மாதிரிப்பட்ட வேலைகள் பண்ணாலும் ஒவ்வொருத்தருடைய தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து வைக்கணுங்கிறது நிதர்சனமான உண்மை. இது எல்லாத்தையும் விட ஏற்கனவே டாரிஃப் இஷ்யூல இந்தியா உட்பட சீனா, ரஷ்யா எல்லாமே தத்தளிச்சிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும். திரும்பவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் ரஷ்யா கூட நீங்க ட்ரேட் பண்றீங்களோ, பிசினஸ் பண்றீங்களோ, ஆயில் வாங்குறீங்களோ அவங்க எல்லாம் 500% டாரிஃபுக்கு ரெடியா இருங்கன்னு சொல்றாரு. அவர் ஒவ்வொரு வாட்டியுமே மிரட்டுற துணியில தான் இருக்காரு. இப்போ அதே டெக்னிக்கை யூஸ் பண்றாரு. ஏற்கனவே இந்தியன் ரூபியோட வீக்னஸ் இருந்துட்டு கூட இந்த சூழ்நிலையில ஓரளவு க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஸ்டேபிளா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சீப்பான ரேட்டுக்கு ரஷ்யால கிடைக்கக்கூடிய க்ரூட் ஆயில வாங்காம வேற நாடுகளில் நம்ம வாங்க முயற்சிக்கும் போது திரும்பவும் விலைவாசி உயரும். அமெரிக்காவுக்கு இது ஒரு பொருட்டா இல்லை. ஏன்னா இங்க வாங்கக்கூடிய டாரிஃப் அந்த நாட்டுக்கு அவங்க பயன்படுத்த போறதா சொல்றாங்க. ஆனாலும் அங்க இன்ஃப்ளேஷன் ஏறிடுச்சு. இங்க ஆயில் விலை ஏறும்போது இந்தியாவுக்கு ஏற்கனவே இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது இல்லையா? இது ரைஸ் ஆகும்போது எல்லா பொருட்களுடைய விலையும் அதிகரிக்கும். ருப்பியுடைய டெப்ரிசியேஷன் இப்போ இருக்கிற ரேஞ்சிலிருந்து இன்னும் வீக் ஆகணும்னு அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு. நம்ம அரசாங்கம் அதுக்கு சரியான முடிவு எடுப்பாங்கன்னு நம்ம நம்பலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5-6 நாளாவே நம்ம மார்க்கெட் கண்டினியூவாக ஏறிட்டு இருந்துச்சு. நேற்றை கூட நிப்டி 26,000 மார்க்குக்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிருந்தோம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு தடாலடியாக மார்க்கெட் கேப் டவுனில் இருந்துச்சு, கண்டினியூவாக டவுனில் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் மார்க்கெட் பாசிட்டிவ் சைடுக்கு வர முயற்சித்தாலும் திரும்பவும் க்ளோசிங் நெகட்டிவ்ல தான் இருக்கு. சென்செக்ஸை பொறுத்தவரை 277 புள்ளிகளை இழந்து 84,673 செட்டில் ஆயிருக்கு. நேற்றுக்கு 26,000 மார்க்குக்கு மேலே க்ளோஸ் ஆன நிப்டி இன்றைக்கு 25,910 103 புள்ளிகளை இழந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டி 50 இன்னைக்கு பாரதி ஏர்டெல், ஏசியன் பெயிண்ட், ஆக்சிஸ் பேங்க் எல்லாம் பாசிட்டிவ் சைடில் இருந்தாங்க. இண்டிகோ, டெக் மஹிந்திரா, டாடா கன்சூமர்லாம் அரௌண்ட் 2% மேலே நெகட்டிவ்லையும் க்ளோஸ் ஆயிருக்காங்க. தங்கத்தை பொறுத்தவரை திரும்பவும் இந்தியாவில் விலை குறைஞ்சிட்டு இருக்கு. 24 கேரட் நகத்தங்கத்தை பொறுத்தவரை 1 கிராம் 12,437 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 22 கேரட் நகத்தங்கம் 1 கிராம் 11,400 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது 3,000 ரூபாய் விலை குறைஞ்சிருக்கு. 1,70,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே எஃப்ஐகள் வித்துட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா? நேற்றுக்கு 442 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வாங்கியிருக்காங்களாங்கிற டேட்டா இன்னும் வரல. ஒன்ஸ் வந்துச்சுன்னா நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டோட முக்கியமான செய்திகள் இவ்வளவுதான். நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான், நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் 100 ரூபீஸ்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. MMTCல ரெஜிஸ்டர் பண்ண அதிகாரப்பூர்வமான தளங்களில், அதிகாரப்பூர்வமான மொபைல் ஆப்களில் மட்டும் வாங்குங்க. அதுதான் உங்களோட பணத்துக்கு சேஃப்டியை கொடுக்கும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும். இந்த வீடியோ டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிள் ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you tomorrow, another super topic.